வணக்கம், வெல்கம் டு நித்யஸ்ரீஸ் வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம வீடியோவில் கத்திரிக்காய் வச்சு ஒரு சூப்பரான பிரிஞ்சால் ஃப்ரை ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இதில் நம்ம ஃப்ரெஷ்ஷாக ஒரு மசாலா பவுடர் ரெடி பண்ணி சேர்த்து செய்ய போகிறாங்க. ஸோ கத்திரிக்காய் பிடிக்காதவங்க கூட இந்த ரெசிபியை ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க அந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு வீடியோவில் போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த கத்திரிக்காய் ஃப்ரைக்கு தேவையான அந்த பவுடர் தாங்க நம்ம ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு கடாயில் 1 டீஸ்பூன் தனியா, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 4லேருந்து 5 காஞ்ச மிளகாய் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. 1 டீஸ்பூன் வேர்க்கடலை, 1 டீஸ்பூன் வெள்ளை எள்ளு. இது எல்லாத்தையுமே நம்ம தனித்தனியாக கடாயில் போட்டு எண்ணெய் ஊற்றாமல் ட்ரையாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணுங்க. கத்திரிக்காய் வச்சு எந்த ரெசிபி நம்ம செஞ்சாலுமே கத்திரிக்காய் கட் பண்ணதுமே செஞ்சால் தான் நல்லாயிருக்குங்க. கத்திரிக்காய் கொஞ்சம் நேரம் கழித்து செஞ்சோன்னா கத்திரிக்காயோட கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிடும். இது எல்லாத்தையுமே தனித்தனியாக நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்தாச்சுங்க. இது எல்லாமே ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்சர் ஜாரில் போட்டு கொரப்பாக திரிச்சு எடுத்துக்க போகிறோங்க. இந்த பவுடரை நம்ம உருளைக்கிழங்கு பொரியல், வெண்டைக்காய் பொரியல் இதெல்லாம் செய்யும் போது கூட சேர்த்து செய்யலாங்க. அது கூட ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். இப்போ இந்த ஃப்ரைக்கு தேவையான பவுடர் ரெடி பண்ணியாச்சு. கத்திரிக்காவை இந்த மாதிரி நீளமாக கொஞ்சம் திக்கான பீசஸாக கட் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. இந்த கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் சேர்த்துருக்கேங்க. இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காவையும் சேர்த்து ஒரு ஹாஃப் குக் ஆகிற அளவுக்கு நல்லா ரோஸ்ட் பண்ணோங்க. இப்போ இதுக்கு தேவையான உப்பை சேர்த்துக்கலாங்க. இந்த மாதிரி ஒரு பாதி அளவுக்கு குக் ஆனதும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பவுடரை ஒரு 3-4 டீஸ்பூன் இதில் சேர்க்க போகிறோங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா வேணும்னா கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சேர்த்த பவுடரோட கத்திரிக்காய் நல்லா சேர்ந்து நல்லா ரோஸ்ட் ஆகி வரணுங்க. நம்ம சேர்த்த பவுடரோட கத்திரிக்காய் நல்லா குக் ஆகி ரோஸ்ட் ஆயிடுச்சுங்க. நம்ம கத்திரிக்காய் ஃப்ரை ரெடி. கண்டிப்பாக நீங்களும் இந்த ஈஸி அண்ட் டேஸ்டியான கத்திரிக்காய் ஃப்ரை ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.